ஆனா அந்த பைசன் படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கா இல்ல அமுக்கப்பட்டும் பிதுக்கப்பட்டும் அப்படின்னு சொல்லி கேஸ்ட வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்களா அப்படின்றத இந்த மூவி ரிவ்யூ அண்ட் தியேட்டர் vlogல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அமுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோமா? ஏன் ப்ரோ சொல்ல மாட்டேன்? அமுக்கிறது பிதுக்கிறது என்னன்னு அனுபவிச்சிருந்தா தெரியும். ஓகே, படம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப த்ருவ் விக்ரம் கபடியில இந்தியா டீம்ல செலக்ட் ஆகி பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடுற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அப்பதான் பிளாஷ்பேக்ல த்ருவ் விக்ரம் எப்படி கபடி பிளேயர் ஆனாரு, அங்க இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இந்தியா டீம்ல செலக்ட் ஆனாரு அப்படின்ற வந்து காமிக்கிறாங்க. இதுவே பெரிய மைனஸ் இந்த படத்துக்கு. ஏன் அப்படின்னா த்ருவ் விக்ரம் கபடி விளையாடி கஷ்டப்பட்டு இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆனாரா இல்லையா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியா இங்கே முடிஞ்சு போச்சு. ஓகே ப்ரோ ஆக்சுவலாக வந்து பெரிய மைனஸ்னா இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் இருக்குன்னா கிளைமேக்ஸில் அவன் கப்படிக்க போகிறான் இதெல்லாம் காட்டுறது தான் படம். ஆனால் எடுத்தோடனே அவன் கப்படிக்கிற லெவலுக்கு போயிட்டான், அவன் ஃபைனல்ஸில் இருக்கான், இந்தியா டீமுக்கு விளையாண்டுருக்கான் அப்படின்னா நீ வந்து கியூரியாசிட்டி போயிடுச்சுங்கிற. எனக்கு அங்கே தான் கியூரியாசிட்டி ஆரம்பிக்குது. இவன் தான் இந்தியா டீமுக்கு வந்துட்டானே, அப்போ இதுக்கு மேலே இந்த படத்தில் என்னடா சொல்கிறதுக்கு இருக்குன்னு நான் யோசிச்சப்போ தான் இவன் நீ இப்போ யோசிக்கிற பற்றி ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்தியா டீமுக்கு வந்துட்டானே அப்புறம் என்ன அதில் கியூரியாசிட்டி இல்லை நீ யோசிக்கிற இல்லையா, அதுதான் தப்புன்னு மாரி செல்வராஜ் சொல்றாரு. ஏன் அப்படின்னா நீ ஒருத்த மேலே போயிட்டானா அந்த மேலே போயிட்டால கஷ்டப்பட்டு மேலே போயிட்டால அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீ இருக்க. ஆனால் அவன் மேலே போகிறதுக்காக என்னென்ன கஷ்டப்பட்டாங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதை என்னன்னு சொல்ல போறவா அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்துக்குள்ளே கூட்டு போவாங்க. ஸோ இவன் கபடி விளையாடுறதுக்கு என்னென்ன தடையெல்லாம் வருது, இவன் கபடியவே விளையாடக்கூடாதுன்னு சொல்ற தடைகள், இவன் கபடி விளையாண்டானா இல்லையா, அவனை எப்படியெல்லாம் விளையாட விடாம தடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து நிற்கிறாங்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த மொத்த படமே. இப்ப இந்த படத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கபடியிலே வந்து எக்கச்சக்க பாலிடிக்ஸ் நடக்குது. இது எல்லாமே நீங்க இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கலாமோ, நீங்க வந்து அந்த லால் கேரக்டர் அமீர் கேரக்டர் வச்சு எடுக்கிறத கம்மி பண்ணிட்டு இதை கொஞ்சம் அதிகமா காமிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு த்ருவ் விக்ரமோட கபடி கரியர்ல வந்து யாராச்சும் ஒரு வில்லன் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. ஏதாச்சும் ஒரு தடை இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அவர் பாட்டு வந்து போயிட்டே இருக்காரு. எனக்கு கேட்ட அந்த த்ருவ் விக்ரமோட அந்த கபடி கரியரை வந்து இன்னும் கொஞ்சம் டெப்தா நீங்க சொல்லிருக்கலாம். மோர் ஓவர் அந்த கிளைமாக்ஸ்ல வர அந்த கபடி சீன் வந்து ஏதோ மிஸ் ஆற மாதிரி வந்து தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில குறைகள் இருந்தாலும் இதெல்லாம் சரி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் சூப்பரான படம் அப்படின்னு வந்து சொல்லிருக்கலாம். கபடிக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸை காட்டணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவோட மெயின் கோரே என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ள என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்னு காட்டுறதா தான் இருக்கும். ஆனால் இங்கே இவன் கபடிக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் இவன் பார்க்கணும், முதல்ல இவன் கபடி விளையாட விடணும் இல்லை, இவனை கபடியே விளையாட விடக்கூடாதுங்கிறது தான் இந்த படத்தோட இதுவே. இந்த படத்தில் இருக்கிற வில்லன்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா கபடிக்குள்ள இருக்கிற ஆளுங்க இல்லை, கபடிக்கு வெளியில இருந்தே இவன் கபடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த கதையை கொண்டு போறாங்களே. ஒருத்தன் தான் விளையாடணும்னு நினைக்கிறத கூட விளையாட முடியாத சமூகம் இருக்கு, அந்த சமுதாயம் இன்னும் இருக்கு. இப்படி ஒரு நிலைமையில இருந்து ஒருத்தன் விளையாடவே முடியாது விளையாடவே கூடாதுன்னு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் இருந்து அந்த விளையாட்டுலேயே போயிட்டு இந்தியா லெவலில் போய் அவன் ப்ளே பண்ண போறான். அந்த விஷயத்தை இப்போ யோசிச்சு பாருன்னு சொல்றது அந்த மொத்த கதையும் காமிச்சிட்டு திரும்ப உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல அவன் அந்த ஃபைனல் லாஸ்ட் ரைடுக்கு அவன் என்ன பண்ண போறாங்கிறத காட்டுறாங்க. இங்க வில்லன்ஸ் இருந்தாங்க. என்ன மாதிரி வில்லன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவனை வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கு அவன் மேலே போகும்போதும் அவன் செலக்ட் ஆகலன்னு சொல்லி தான் ரிப்போர்ட் வரும். அதை தாண்டி அவனுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணி அவனோட திறமையை பார்த்து அவன் திறமை ஒன்று மட்டும் தான் அவன் இந்தியா டீம் வரை கொண்டு போச்சு. ஸோ இங்கேயும் வில்லன்ஸ் இருந்தது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது, வில்லன்ஸே இல்லாமல் கிடையாது. இந்த லாஸ்ட் ரைடர் நான் போனால் நான் தோத்துருவோமோன்னு பயம் மட்டும்தான் எனக்கு இருக்கு, நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான் இருக்கு. ஆனால் அவனுக்கு இங்கே இருக்கிற என்ன உங்களை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவன் ஊரை அவன் ஃபேமிலியை எல்லாரையும் ஜெயிச்சு காட்டணும்னு ஒரு வெறி இருக்கு. அப்படிப்பட்ட வெறி இருக்கிறவங்க தான் இந்த லாஸ்ட் ரைடு போகணும்னு சொல்லி தான் அவனை அனுப்புவாங்க. எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு டயலாக வந்து எழுதணும்னு யோசிச்சு பாருங்களேன்.